வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு நீண்ட இடைவெளி வந்துருச்சு. அந்த இடைவெளிக்கான காரணம் இந்த கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாமே தான். எப்படின்னா, ஆக்சுவலி இது தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணும்போது, அ எனக்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரே லெசன்ல வரப்போகுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ இன்ட்ரஸ்டிங்லி இந்த குரூப்பிங் பார்த்தீங்கன்னா, ஷின்கான்சன் மாஸ்டர்ல ஒரு கம்ப்ளீட் லெசனோட கிராமர் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். விச் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்னு எனக்கு தோணுது. ஸோ என்னென்ன கிராமர்னு பார்த்துடலாமா? ஸோ வக்கேகா நாய், தொக்கோரோ தேவா நாய், இல்லைனா தொக்கோரோ தொக்கோரோகா, மோனோகா, வக்கே தேவா நாய், இல்லை தோ இவு வக்கே தேவா நாய், தோ இவு மோனோ தேவா நாய். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. இது எல்லா கிராமரும் ஒரு விஷயத்த தான் சொல்லுது. அது என்ன விஷயம்ன்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன். அப்பதான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? என்னென்ன கிராமர் இது அப்படின்னு. அ ஐ திங்க் நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வக்கேகா நாய் அப்படின்றதுனா, அப்படி இருக்கவே முடியாது, நடக்கவே முடியாது அப்படின்னு இம்பாசிபிள், நோ வே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். ஸோ ஃபார்மேஷன் பார்த்துக்கோங்க. வெர்ப், அட்ஜெக்டிவ், நான் அட்ஜெக்டிவ், நவுனோட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கரேகா, மக்கேரு, வக்கேகா நாய் இல்லையா? ஸோ அவன் தோற்கவே முடியாது. தட் இஸ் வெரி இம்பாசிபிள், அன்லைக்லி அப்படின்றது தான் அது. சரிங்களா? ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் வக்கேகா நாய். அடுத்து மோனோகா. ஸோ இதுவுமே இம்பாசிபிள் அப்படின்றது தான். ஆனால் இதோட ஒரு எமோஷன் கனெக்ட் ஆயிருக்கு. இது வேர்போட யூஸ் பண்ணுறோம், டிக்ஷனரி ஃபார்மோட. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சொன்ன கொத்தோ ஷிஞ்சிரிரு மோனோகா அப்படின்னா என்னதுன்னா, இதை நம்பவே முடியல. ஸோ இது என்னோட ஸ்ட்ராங் எமோஷன். இது எமோஷனும் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? என்னால் இது எப்படி சாத்தியம்னு என்னால் நம்பவே முடியல எமோஷ்னலி. ஏன்? ஸோ அதுதான் இந்த மோனோகா. நெக்ஸ்ட்டு வக்கே தேவா நாய். ஸோ அப்படின்னு இல்லை, அதுதான் நாட் நெசசரிலி. ஸோ இது இப்போ பிளெயின் ஃபார்மோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ பணம் இருந்தால் சந்தோஷம்னு இல்லை, அப்படின்னு இல்லை, அதுதான் அது. ஸோ ஒக்கானேகா அருக்காரா ஷியாவாசே நா வக்கே தேவா நாய். ஸோ நாட் நெசசரிலி ஆர் நாட் ஆல்வேஸ். நெக்ஸ்ட்டு தொக்கரோ தேவா நாய். ஸோ அந்த நிலையே இல்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனே இல்லை. ஸோ இது வேர்ப் இல்லை நவுனோட யூஸ் பண்ணுறோம் தொக்கரோ தேவா நாய்க்கு. ஸோ வேலை அதிகமாக இருப்பதால் விளையாடும் நிலையே இல்லை அப்படின்றது என்ன எப்படி சொல்லுவோம்? இசோகாஷிக்குத்தே அசோபு தொக்கரோ தேவா நாய். ஸோ பிஸியாக இருக்கும் போது எப்படி விளையாட முடியும்? அந்த சுச்சுவேஷனே இல்லை இல்லையா? ஸோ அதுதான். தோ இவு மோனோ தேவா நாய் அப்படின்றது என்னதுன்னா, ஜென்ரலைஸ்டாக பண்ண முடியாது. ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஸோ அப்படி பொதுவாக சொல்ல முடியாததை தான் நம்ம தோ இவு மோனோ தேவா நாய் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஃபார்மேஷனில் வேர்பு, அட்ஜெக்டிவ்ஸ், நவுன் இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ஸோ தட் ஒரு கம்பேரிசனுக்காக. ஸோ பணம் இருந்தால் சந்தோஷம் என்று சொல்ல முடியாது அப்படின்னா என்னதுன்னா, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. பணம் இருந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது ஒக்கானேகா அரேபா ஷியாவாசே தோ இவு மோனோ தேவா நாய். ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, cannot be generalized. ஸோ இப்போ பார்த்த எல்லா கிராமர் பாயிண்ட்டையும் மொத்தமாக சேர்த்து ஒரு டேபிளில் ஈஸி எமோஜிஸோட ஒரு ப்ரெசன்டேஷன் இது. ஸோ வக்கேகா நாய் அப்படின்றது முடியாது, டைரக்ட் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, லாஜிக்கல் இம்பாசிபிள். மோனோகா அப்படின்றது எமோஷ்னல் ரிஜெக்ஷன், அதாவது மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு. வக்கே தேவா நாய் அப்படின்றது அப்படின்னு இல்லை, இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட்லி நோ. ஸோ இட்ஸ் பார்ஷியல் நெகேஷன்.
தொக்கரோ தேவா நாய் அப்படின்றது அந்த மாதிரி சிச்சுவேஷனே இல்ல. அந்த நிலையே இல்ல. சிச்சுவேஷன் இம்பாசிபிள். தோ இவு மோனோ தேவா நாய் அப்படின்றது ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. பொதுவாக சொல்ல முடியாது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ரிஜெக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எந்த லெசன்ல இருக்குன்னா, லெசன் 12. ஓகே. 66 அண்ட் 67 பேஜ் ஆஃப் ஷின்கான்சன் மாஸ்டர். சரிங்களா? இது எல்லா கிராமர் பாயிண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்பிள்ஸோட குடுத்துருக்காங்க. பட் நம்ம படிக்கிறதுனாலும் அத படிக்கலாம். பட் சிம்ப்ளிஃபைடா இந்த கிராமர் இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகே. ஸோ இப்போ குவிஸுக்கு முன்னால ஒரு ட்விஸ்ட்டு. இந்த கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாமே எத சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாமே நோ எப்படி சொல்றதுன்றது தான் இந்த பர்ட்டிகுலர் லெசனோட எல்லா கிராமர் பாயிண்ட்ஸும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஜெனரலிஸ்ட்டா நம்மளோட லைஃப்ல ஒர்க்கா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், நோ சொல்றதே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஜப்பனீஸ்ல பாருங்க, எத்தனை கிராமர் வச்சிருக்காங்க நோ சொல்றது விதவிதமா. ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் கோ டூ குவிஸ். ஓகே. ஸோ குவிஸ்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு ரீகேப்பா பார்க்குறேன். ஏன்னா, இப்ப நீங்க இவ்வளோ நேரம் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கான ஒரு டேக் அவே இருக்கும் இல்லையா? இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா, நான் ஆஸ் அ பெர்சனா இப்போ உங்கள மாரி நான் இந்த வீடியோ பார்க்கும்போது, ஒரு கன்டென்ட் வீடியோ பார்க்கும்போது, இதில எனக்கு என்ன இதில எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இல்ல இத நான் எப்படி வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு யூஸ் பண்றது இந்த வீடியோவ அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த குவிஸ். ஸோ குவிஸ்ஸ வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாவே தான் இருக்கும். ஏன்னா, அதனால தான் நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் குடுத்துருக்கேன். தமிழ்லயும் குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நிச்சயமா வந்து ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு 4ஏ 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க வந்து கொஸ்டின படிச்சோனயே உங்களுக்கே இப்பயே ஆன்சர் தெரிஞ்சிரும். ஸோ அத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கரேகா சொன்னா உசோ சுக்கு டேஷ். ஓகே. செகண்ட் வந்து ஒகானேகா அரேபா ஷியாவாசேதா டேஷ். தேர்ட் ஒன் இசோகாஷிக்குத்தே யோகோனி இக்கு டேஷ். ஃபோர்த் ஒன் தோரியோக்கு சுரேபா கனராசு செய்கோ சுரு டேஷ். இந்த ஃபோர்த் ஒன் வந்து ஃபுல்லாக காஞ்சியில் இருந்தது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி ஹிரகானாவில் மாற்றிருக்கேன். தோரியோக்குன்றது முயற்சி பண்ணுறது, எஃபோர்ட்ஸ். ஓகேவா? கனராசுன்றது கண்டிப்பாக, இட்ஸ் டெஃபினெட்லி. ஓகே. ஸோ இதுதான் அந்த 4 கொஸ்டின்ஸ். ஐ திங்க் இப்போயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நோ தான் எல்லாமே. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் விதமான நோஸ். ஓகே. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லெசனில் இருக்கிற கிராமர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவாக பார்க்குறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. இதை வந்து கம்பேரிசன் வீடியோஸ் நம்ம சீரீஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லெசனோட கிராமரையும் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா நான் இதை க்ரியேட் பண்ணும்போது தனித்தனியாக தான் இருந்தது. பட் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லெசன்லேயே குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த மாதிரியான கிராமர் கம்பேரிசன்ஸ் ப்ளஸ் ஒரு கம்ப்ளீட் லெசனில் இருக்கிற கிராமரை பற்றி நம்ம பார்க்குறது, ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்லோவாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும் இது எல்லாத்துக்குமே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், நீங்கள் பண்ணுற இந்த ஷேர், அதாவது யார் இப்போ N2 கிராமருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற அந்த ஷேர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி கிரியேட்டிங் அ வெரி பிக் இம்பேக்ட் இன் மீ. ஒரு ஷேரோ, ஒரு லைக்கோ, ஒரு சப்ஸ்கிரைபோ பார்க்கும்போது நம்ம அடுத்த வீடியோ எப்போ போடணும் அப்படின்னு எனக்கும் அந்த ஒரு ஊண்டுதல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.